ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இதை விட நீங்கள் எங்கடா கேவலப்பட போகிறீங்க, அசிங்கப்பட்டவனுங்களா, கேவலம் பிடிச்சவனுங்களான்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் இது. என்ன தீர்ப்பு மீன்ஸ் என்னென்னா, ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னென்னா, இடி சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறது அப்படின்ற மாதிரியான வார்த்தையை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தியிருக்கு. அதாவது என்னென்னா, அது மட்டும் இல்லாமல் 3 கடுமையான வார்த்தைகளை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு அமைப்பின் மீது நீங்கள் ஒரு அமைப்பை எப்படி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் என்னென்னா, கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரான செயலில் இடி ஈடுபடுகிறது. கூட்டாட்சி தத்துவம்னா உங்களுக்கு தெரியும், அது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் மாநில அரசுகள் இயங்குது. ஒரு மாநில அரசு அலுவலகத்துக்கு நீ ரைடு போகிற, எதுக்கு நீ ரைடு போகிற? முதல்ல அதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா? அதுக்கு ஏதாவது அடிப்படை முகாந்திரம் இருக்கா? இல்லை, அதையும் நீ சமர்ப்பிக்கலை. சரியா? இடி ரைடுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் நீ ரைடு போகிற. அதுபோக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயோ உள்ள பழைய வழக்குகளை எடுத்துக்கொண்டு, அதாவது 2017 2024 வரைக்கும் போட்ட எஃப்ஐஆரில் குறிப்பிட்ட சில எஃப்ஐஆர்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு அதை வச்சு நீ விசாரணை நடத்துகிறியே, இது எந்த வகையில் சரியாக வரும் அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் கேள்வி எழுப்பிட்டு, தூக்கி மூஞ்சில் விசாத குறையாக எடுத்துகிட்டு ஓடு அப்படின்னு சொல்லி ஸ்டே கொடுத்துருக்காரு. விசாரணைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக இடி விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறாரு கவாய் அவர்கள். அதுபோக பல கேள்விகளை கேட்டிருக்காரு. அதுதான் முக்கியம். தடை விதிக்கிறது சாதாரணமாக விதிக்கிறது மட்டும் கிடையாது. அவள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 கோடின்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்கே, இதுக்கான மூல வழக்கு என்ன? எதை வச்சு நீ 1000 கோடின்னு சொல்கிற? எதை வச்சு சொன்ன நீ அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீ கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்ற வார்த்தையை கடுமையாக பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னா இப்போ ஏற்கனவே பல செருப்படிகளை வாங்கியிருக்கிறது இடி நீதிமன்றத்தில். 100 பேர் மீது வழக்கு தொடர்ந்தால் 97 பேர் இன்னும் நிரபராதியாக இருந்திருக்காங்க. அவர்கள் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை. 3 பேர், அதாவது 3% தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல கொட்டுகளை வைத்திருக்கிறது. ஏன்னா இடிக்கு அதுபோக இவன் ஆஃபீஸ் போட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தா, இடி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணி லாண்ட்ரிங்கை பற்றி விசாரிப்பதற்காக தான் இடி. ஏன்னா போலீஸ் இருக்குது, போலீஸில் டிராஃபிக் போலீஸ் இருக்கும், க்ரைம் இருக்கும். டிராஃபிக் போலீஸ்காரர் லா அண்ட் ஆர்டருக்குள்ளேயோ டிராஃபிக்கில் இருக்காங்கன்னா, டிராஃபிக்கில் இருக்க போலீஸ்காரர்கள் க்ரைமுக்குள்ளே நுழையவே முடியாது. இப்போ ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு நம்ம போலீஸ்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு பிடிப்பாங்க. இவர்கள் திடீர்னு அந்த இடத்துல ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா, அந்த கொலையை நான் போய் விசாரிக்கிறேன்லாம் பண்ண முடியாது. நீ டிராஃபிக்கோட அவ்வளோதான். அந்த ஸ்டேஷனில் இருந்தாலும் க்ரைம் தொடர்பான காவலர்கள் தான் அதே ஸ்டேஷனில் இருந்தாலும் அவர்கள் தான் அதே ஏசி கீழே இருந்தாலும் அவர்கள் தான் இந்த க்ரைமை விசாரிக்க முடியும். அதே மாதிரி க்ரைம் போலீஸார் டிராஃபிக்கில் பிடிச்சி ஹெல்மெட் இல்லை, லைசன்ஸ் எங்கே, உன்னோட இது எங்கேன்னு கேட்க முடியாது. ஏன்னா இந்திய ஜனநாயகத்தில் இதை எல்லாமே ஒரு கட்டமைப்பின் கீழ் என்னென்ன யார் எதை பண்ணணும்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கு. இவங்க பாட்டுக்கு மணி லாண்ட்ரிங்க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மணி லாண்ட்ரிங்குக்கும் டாஸ்மாக் வழக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்ற கேள்வி இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, குஜராத்தில் இது ஏற்கனவே நாம் பார்த்ததாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ரிக்ஷாவில் போனீங்க அப்படின்னா, குஜராத்தில் மது விலக்கு அமுலில் இருக்குது. எங்கே போனாலும் சாராயம் கிடைக்கும். ஏன்னா இந்தியாவில் அதிகப்படியாக சாராய சாவு எங்கே நடந்திருக்குன்னா, மோடி ஆட்சியில் குஜராத்தில் தான் நடந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா, அது பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. ஏதோ பாகிஸ்தானுக்கு சரக்கு கடத்திட்டு போயிடுறான், அங்கே மாற்றி விற்கிறான் அப்படின்னா பரவாயில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பீகார்லேருந்து நேபாளுக்கு சரக்கு பீகாரில் இந்த டுபாக்கூர்கள் ஆட்சி தான் நடக்குது. அங்கே என்னென்னா, மது விலக்கை அமலுக்கு கொண்டுட்டாப்புல நிதிஷ்குமார். அமலுக்கு கொண்டாந்ததில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஸ்டேட்லேருந்து கொளிக்கிறாங்க. அரசுக்கு வந்த வருமானமும் போச்சு. ஏன்னா நேபாள் வேறு நாடு, அங்கே இவங்க இந்திய பணத்தை வைத்து சரக்கு வாங்கிட்டு வர்றது, விற்கிறது அப்படின்ற மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது மணி லாண்ட்ரிங். இது எப்படின்னா, அந்நிய நாட்டுக்கு நம்ம பணம் போது நம்ம அந்நிய செலாவணி லாஸ் ஆகுது, நமக்கு வர டேக்ஸ் இதாகுது. இதை பற்றி தான் இடி விசாரிக்கணும். தர அங்கே ஒரு இடியும் காணா, விளக்கமாறையும் காணா. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல் பழிவாங்கலுக்காக, அதுவும் போக 2017 2024 வரைக்கும் பல எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியிலேயே டாஸ்மாக் விவகாரங்கள் தொடர்பாக திமுக அரசே எஃப்ஐஆர் போட்டிருக்கு, வழக்கு பதிவு செய்திருக்குது. அதற்கு முன்பு அதிமுக ஆட்சி 2017 இந்த ஆட்சி தொடங்கினதுலேருந்து அந்த பக்கம் ஒரு 4 வருஷம், இந்த பக்கம் ஒரு 4 வருஷம்
வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அதில் பொறுக்கி சில இதை எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டு இவங்க விசாரணைக்கு வராங்களா இடி. அது போக என்ன பண்ணுறாங்கன்னா மீடியாலாம் கூப்பிட்டு ஆதாரங்கள்லாம் காட்டுறாங்களா, குப்பையில் கொட்டி கிடக்கு அது கிடக்கு அப்படின்னு சொல்லி முழுக்க அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த டுபாகூர்கள் இங்கே அலுவலகத்தை போட்டு விட்டு அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த இடியை பயன்படுத்துகிறான்றது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஊழல் நடக்குது நடக்கலைன்றது அது ஊழல் விசாரணை தொடர்பான விசாரணை அமைப்புகள் தான் பண்ணணும். ஒரு சிபிஐ ஒரு வழக்கை கையாளலாம், எப்படி இவ்வளோ வந்தது அப்படின்னு. இவங்களாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறான். 1000 கோடின்னு, ஏன்னா அண்ணாமலை 1000 கோடின்னு சொல்கிறாப்புல. ஏன்னா அந்த ராஜான்னு ஒருத்தன், அவனுக்கு இந்த இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் 1000 கோடி எப்படி கண்டுபிடிச்ச நீ 1000 கோடின்னு? இடி இன்றைக்கி தான் விசாரணைக்கு போயிருக்கு. உடனே பணத்தை எண்ணிட்டாங்களா இல்லை கணக்கு பார்த்து 1000 கோடின்னு சொல்லிட்டாங்கன்னா 1000 கோடின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. எப்படின்னா ரவுண்டாக, நான் 947 கோடியாக இருக்கலாம், இல்லை 1142 கோடியாக இருக்கலாம். ஏன்னா நீ என்னத்துக்கு 1000 கோடின்றனா, இப்போ நீ நரேட்டிவ் செட் பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி பாஜக காரன்ட்ட சொல்லி அதை பேச வைத்து இடி என்ற அடியாளை வைத்து, அரசு அடியாளை வைத்து நீ ரைடு விடுற அப்படின்றது உச்சநீதிமன்றம் இன்றைக்கி தெல்ல தெளிவாக அவர்கள் மண்டையில் ஏறி ஒரு கொட்டு வச்சுருக்கு. கொட்டு வச்சுட்டு ஓடிப்போ, தூக்கிட்டு ஓடு அப்படின்ட்டாங்க. வெக்கேட் பண்ணி விட்டாங்க, ஸ்டே பண்ணி விட்டாங்க, நீ விசாரணை பண்ணக்கூடாது. இப்போதைக்கு இப்போ என்ன அவசரம் உனக்கு, எல்லாம் இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வழக்கை விசாரிப்போம், எடுத்துகிட்டு ஓடு, அது வரைக்கும் ஸ்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ அனுப்பி விட்டானே இடி தூக்கிட்டு ஓடி போயிட்டான். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, அப்போ இது முழுக்க உச்சநீதிமன்றம் கண்டிக்குது. மக்களுக்கு தெளிவாக தெரியுது, இவன் ஏதோ எலெக்ஷன் நெருங்கிறதுனால டுபாக்கூர் வேலை காட்டுறான். இடியை பற்றி இந்த இந்திய இடின்றது இப்போ என்னன்றதை வெல்டு வைக்கிறவர்களுக்கு கூட தெரிகிற அளவுக்கு, படிப்பறிவு இல்லாத எவனுக்கு வேணாலும் தெரிகிற அளவுக்கு இதாகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு கேவலமாகிடுச்சு இடி. ஸோ இடியை வைத்து நீ நடத்தும் போதே மக்களுக்கு தெரியும் இது டுபாக்கூர், நீ டுபாக்கூர் கேஸ் போடுற, டுபாக்கூராக எதாவது வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ டாஸ்மாகில் ஊழல் நடக்குன்னா ஜெயலலிதா காலத்துலேருந்து ஊழல் ராணியாக இருந்த ஜெயலலிதா செயலுக்கு போன காலத்துலேருந்து, அப்போ இருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து 5 ரூபா கூட தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி காலத்தில் 10 ரூபா வாங்கினாங்க, இப்போயும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இது ஊழலுக்காக தான் இவங்க அரசியலுக்கே வராங்கன்னு தெரிஞ்சது தான். எல்லா அரசியல் கட்சியும் என்ன அப்புறம் இது பண்ணாமல் வீட்டு காசு எடுத்துகிட்டு செலவு பண்ணுறதுக்காக வரான்ற மாதிரியாக இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அது நியாயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஊழல்வாதிகளாகவும் மக்கள் டுபாக்கூராக இருக்க வரைக்கும் இந்த அரசாங்கங்களும் அப்படி தான் இருக்கும். மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா மக்கள் வெளியோ மன்னன வெளின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதில் திருட்டுத்தனம், நீ விசாரி, நீ சிபிஐ வச்சு விசாரி, டாஸ்மாக் ஊழல் இருந்ததுன்னா அதுக்கான ஆவண ஆதாரங்களை சப்மிட் பண்ணு, அதை பற்றி விசாரணை பண்ணு, நடவடிக்கை எடு, அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் இடின்னு ஒரு அமைப்பை வேணே இது பண்ணி நாடு முழுவதும் உள்ள எதிர்க்கட்சிகளை நசுக்குவதற்காகவும் பொய் வழக்குகளை போட்டு பொய் புரட்டு பித்தலாட்டத்தை சொல்லி ஒரு அமைப்பை, அதாவது அரசோட அமைப்பை ஒரு ஏவல் நாயாக நீங்கள் பயன்படுத்துகிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்துக்கள் உள்ளவங்களும் சொல்கிறாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி கவாய் அவர்களும் சரியான அடித்து ஓடுங்கடான்னு துரத்தி விட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுருக்காரு. எனவே இனியாவது திருந்து வாங்கலான்னு பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.